பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. கடகத்துக்கு ஸ்பெஷலே என்னன்னா சந்திரனும் ஆட்சி, அதே சமயம் குருவும் இங்க உச்சம் பெறக்கூடிய குரு. அவர் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயம் இப்பொழுது 12க்கு வரார். 12ஆம் இடம் என்பது விரயம். அதனால ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக அடுத்தவர்கள் பணத்தையோ அடுத்தவர்கள் பொருளையோ டீல் செய்யக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கை. குறிப்பாக பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா கடகராசிக்காரர்கள். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் மிக மிக பலத்தையும் மிக மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டுவடம், பாத பிரச்சனைகள் வருவதற்குண்டான அமைப்பு ஏற்படும். கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு டக்குன்னு சரி செய்துக்குங்க. எந்த ஒரு சர்ஜரியோ டாக்டர் ஏதாவது ஒரு உங்களுக்கு இதுதான் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. கடகம் அந்த சர்ஜரியோ அல்லது 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டு வரணுமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் அனுகூலம் ஏற்படும், மன அழுத்தம் தீரும், பதவி உயர்வுகள் வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுல வல்லவர்கள் யாருன்னா கடகம். அதை அட்வைஸை இந்த வாட்டி கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ வரும். ஏனென்றால் சர்ப்ப கிரகங்கள் 2ஆம் இடத்தில் குரு பார்வை இல்லாமல் இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் மட்டும் செல்வி சொல்கிறத கேளு. வார்த்தையில் குடும்பத்திலையும் சொல்லாத, வெளியிடத்துலையும் சொல்லாத. கொஞ்சம் ஏதாவது பப்ளிகாம் போட்டுக்கின்னு போனோன்னா ரொம்ப நல்லது. கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் முக்கியம். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள், அதாவது ஆயுர்வேத மருத்துவர்கள். அந்த ஆயில் புல்லிங்கை கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசியில் கடகம் வரும். தேகாரோக்கியத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும் புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளாக 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு சுபவிரயமாக இல்லாமல் அனாவசிய விரயம், மருத்துவ விரயம், தேவையற்ற விரயங்கள், களவு போகிறது, ஏமாந்து போகிறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்க புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் உணவு தானம் கொடுப்பது மிகப்பெரிய விசேஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏன் குறுக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகுது மேக்ஸிமம். அப்படி இல்லைங்க, சனி தான் அவங்களுக்கு 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியும் சனி. ஆமாம், அதனால் இவங்களுக்கு டைலம் அதிகமாக இருக்கும். ஆமாம், இவங்ககிட்ட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னுவாங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் அடமெண்ட் நேச்சர் நல்லா வரும். அதாவது தலையில் முடி இல்லைன்னுவாங்க, இது இல்லைன்னுவாங்க, அப்படி இல்லைன்னுவாங்க. கட்சியில் வந்து யாரோ, ஏன்னா இவங்க கடகராசிக்காரங்களை அவங்க வீட்டில் இருக்கவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க மனசுக்கு பிடிச்சது தான் செய்வாங்க. அதனால் இவங்ககிட்ட ப்ராப்ளம் என்னன்னா இவங்களே டிசைட் பண்ணுவாங்க. அதில் ஆயிலியம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா எப்பயுமே வந்து புதனுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து சறுக்குன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே வயலண்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா மூட் அவுட் ஆகிடுவாங்க, லட்சுமணன் மாதிரி. ஆமாம். அதனால் இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து கடகத்துக்கு வந்து இவர்களை தான் அது. ஏன்னா சனி 7க்கும் 8க்கும் அதிபதினால இவங்களுக்கு ஒன்று டக்குன்னு போய் சின்ன வயசுல லவ் பண்ணி யாரையாவது இழுத்துன்னு வந்துடுவாங்க, இல்லைன்னா திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுறது தான் நடக்கும். அதே ஆயிலியத்தில் கல்யாணம் பண்ணாலே பொதுவாக வாழ்க்கை நல்லா லட்சுமணன் பிரிஞ்சிருந்தால இல்லைங்கண்ணா 14 வருஷம். அதாவது இது எப்படின்னா அவங்க ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். யாரு? ஆயிலியம். அப்படியா? ஆயிலியம் வந்து எப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். நேரு ஆயிலியம் தான். ஆமாம், ஜவஹர்லால் சில விஷயத்திற்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஈல்ட் ஆக மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதில் தான் அந்த கான்ட்ரவர்ஷியல் வரும். ஆயிலியம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்லாம் புதனுடைய சாரத்தில் பிறக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கெல்லாம் அந்த புதன் சாரம் இருந்தாவே டீப் மெடிடேஷன்ல இவர்களே ஒரு குரு மாதிரி ஆகணும். ஆனாதான் இவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். ஹார்மோன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிலியம் வரும், கேட்டை வரும், அடுத்ததாக ரேவதி வரும். அதே போல என்னை பொறுத்தவரைக்கும் சந்திரன் நட்சத்திரம் அப்படிதான் இருக்கு. ரோகிணி வந்திருக்கு, அஸ்தம் வந்திருக்குது, திருவோணம். இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக ஹார்மோனுக்கு பிரச்சனை.
அதே போல் இந்த தைராய்டு பாதிப்புகளை பரணி, பூரம், பூராடமெல்லாம் ஈஸியாக மாற்றக்கூடியதாக தான் அந்த ரிசர்ச்சில் நம்ம பார்க்குறது. அதனால் இதுதான் முக்கியம். கடகத்துக்கு வந்து குரு தான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த குரு ஆட்சி பெற்றிருக்கிறவர் வந்து 12ல் வந்தது பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயில் பார்த்துட்டோம். அதே மாதிரி சிம்மமும் அதே மாதிரி தான் வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறாங்க. கடகமும் சிம்மமும் ஒரே மாதிரி இருக்கியா? இல்லை, சந்திரன் ஆட்சி, சூரியன் சந்திரன் ஆட்சி, இது சூரியன் ஆட்சி. தனி பிளானட். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 பிளானட் உண்டு. இவங்க இண்டிவிஜுவல் சோலோ. அதுவும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சிம்மத்துக்கு ஏன் பாதிப்பு இருக்குன்னா 7ஆம் அதிபதி சனி வருவார் கும்பம். ஸோ களத்திரக்காரகன் யார் வரான்றது தான் பார்க்கணும். அதனால தான் இந்த கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சமசப்தம ராசி கல்யாணம் பண்ணலான்னு எல்லாத்திலும் ஒரு விதி உண்டு. பொருத்தமே பார்க்க வேணாம். மேஷமாக இருந்தால் துலாத்தை பண்ணலாம், ரிஷபமாக இருந்தால் விருச்சகத்தை பண்ணலாம், மிதுனமாக இருந்தால் தனுசுவை பண்ணலாம், கன்னியாக இருந்தால் மீனத்தை பண்ணலாம். இவங்கெல்லாம் சமசப்தமத்தில் வராங்க. ஆனா கடகமாக இருந்தால் மகரத்துக்கு வேண்டாம், சிம்மமாக இருந்தால் கும்பத்துக்கு வேண்டாம் என்றாங்க. ஏன்னா பகை ராசி ஆயிடுது. ஸோ ஜோதிடத்திலே 10 கட்டத்துக்கு சமசப்தமும் உண்டு, 8 கட்டத்துக்கு. ஆனால் இந்த 4 கட்டத்துக்கு மட்டும்தான் சமசப்தமும் கிடையாது. ஸோ இதுங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. சிம்ம ராசி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் அவர்கள் தனித்தன்மையோடு இருப்பாங்க. அது வீடாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும். பிரபலமானவங்களே நம்ம பார்க்க கூடாது. வீட்டில் சாதாரணம் இருந்தாலே அவங்க கண்ட்ரோல் பண்றது, அவங்க கோவப்படுறது, ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்கள முன்னுரிமை கொடுக்கலன்னா ரொம்ப வைலண்ட் ஆகுறது, அவங்களுக்கு வந்து அந்த பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சூரிய ஆதிக்கப்பட்ட ராசியான சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வந்து 11ல் வர்றார். உங்களுக்கு பெரிய மனத்தாங்கல் என்னன்னா ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, 8ல் வேற சனி. ஏற்கனவே நீங்கள் ஜோசியத்துலலாம் ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூப் பார்த்து நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்போ நடுங்கி போய் உட்காந்துருப்பீங்க. ஆனால் குரு 11 என்பது லாபஸ்தானம். அதில் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்த்தாவே எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னு அர்த்தம். அடுத்தது சிம்மத்துக்கு குருவானவர் குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு வந்து எப்படா அவங்கள போட்டு தள்ளலான்னு இருக்கிறச்ச குரு பார்த்து அது சுபராகுவாக ஆக்குறார். அதே சமயம் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அவன் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உண்டானவர் அஷ்டமத்தில் இருப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த்தை கண்டிப்பாக பண்ணுவார். ஹெல்த்தை எப்படி பண்ணுவார்? அரணாக்கொடியிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எந்த ஒரு கேல் பிளாடராக இருக்கட்டும், யூரினரி ட்ராக்காக இருக்கட்டும், மோஷன் ட்ராக்காக இருக்கட்டும், முட்டியாக இருக்கட்டும், கால் நகம் கூட உள்ளே போய் வளருமா. அதனால் செருப்பெல்லாம் கேர்ஃபுல்லாக போத்துக்கணும். ஷூ பார்த்துக்கணும். ஷூவை அந்த கட் ஷூ போடுறது, ஸ்டைலாக போடுறது, ஷூவை இறுக்கி போடுறதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பிரச்சனையும் வரும். கால் ஸ்கிட் ஆகுமா. ரஜினி ஸ்டைலில் ஃபோன் பேசிங்க நீங்கள் இறங்கினீங்கன்னா மாட்டிக்கிறதெல்லாம் வரும். அதே சமயம் சிம்மத்துக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கவலை தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கவலை போயிடும். அதே போல் சிம்ம ராசி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஆச்சரியமான முன்னேற்றமாக இருக்கும். அவர்கள் பெரிய லெவலுக்கு வர்றதே உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு தான். அதே சமயம் அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் சிம்மத்துக்கு கல்யாணம் ஜம்முன்னு நடக்கும். அதே போல காதல் அமைப்பு கைகூடும். திருமணத்தில் ஏற்கனவே பிரச்சனைகளாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் தீரும். அதிகமான நிறைய வெளியில் போகணும்னு நினச்சிருப்பாங்க சிம்மம். அதற்கு கணவனுக்கு நேரம் இருந்திருக்காது, இல்லைனா மனைவிக்கு நேரம் இருந்திருக்காது. அதெல்லாம் மாறும். நிறைய இடத்துக்கு மனதுக்கு பிடித்த போவீங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இது வாங்கணும், அந்த இது வாங்கணும். 10 வருஷம் 15 வருஷம் கவலையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள் விஷயத்தில் கவனம், பணம் விஷயத்தில் கவனம். பணம் எங்கேயாவது வைக்கிறது, நகை வைக்கிறது, இதெல்லாம் பெட்டகத்தில் வைப்பது தான் சிம்மத்திற்கு நல்லது. 11ல் குரு இருந்தாலும் கண்டிப்பாக முதலீடு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, சும்மா இல்லாமல் இதில் போடு உனக்கு சூப்பராகிடும், இது அப்படி வரும் இப்படி வரும், ஏதாவது ஒன்று சும்மா இருக்கிற இல்லாமல் நம்மளை தேடி யாராவது நமக்கு ரொம்ப நெருங்கியவர் மூலியமாக, ஃப்ரெண்டுகளின் மூலியமாக வரும். அதை நம்பாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் சேமித்ததை தேவையில்லாத இழுத்துன்னு போய் விட்டுட்டோம்.
அதே சமயம் தொழிலில் கவனமாக இருக்கணும். தொழிலில் வாக்குவாதம் செய்யக்கூடாது. முதலாளிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோட தர்க்கம் பண்ணக்கூடாது. நான் பேப்பர் போடுறேன், நான் அதை போடுறேன், என்னை விட்டா இந்த ஆஃபீஸில் யார் இருக்கா, இந்த டைலாக்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ் இருக்கும், மற்றவர்கள் இருப்பார்கள், நீங்கள் மட்டும்தான் ஏற்கனவே சேமித்து வச்சதெல்லாம் கரைஞ்சிட்டு வேலைக்கு ஒரே பெட்டிஷனாக போட்டுன்னு இருக்கணும். கிடைச்ச வேலையெல்லாம் நிம்மதியாக இருக்காது. இப்போ ராஜா மாதிரி இருப்பீங்க, ராணி மாதிரி இருக்கீங்க. அந்த இடத்த பாதிச்சுதுன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தன் திமிரில் தான் அழியிறார்களே தவிர கிரகம் செய்யாது. எனவே இந்த கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுவது, ஆவேசப்படுவது, வண்டியில் போகிறச்ச கட்டடிக்கிறது, ஜென்மத்தில் கேது இருக்குது, ஜென்மத்தில் கேது இருக்கிறச்ச இந்த கட்டடிக்கிறது, சைடில் விட்டு ஓட்டுறது, பிளாட்ஃபார்மில் ஓட்டுனீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலாவது காலை தூக்கின்னு படுத்துன்னு இருக்கிறது தான் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு அதிகமாக வரும். ஏன்னா கேது ஜென்மத்தில் இருக்கிறனால நரம்பு உபத்திரம். அதனால தூக்கம் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா வேர்வை வரக்கூடிய எக்ஸசைஸ் வேற, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வேற. ஆழ்நிலை தியானம் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் திருநள்ளாறு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். நலத்திருத்தத்தில் கைகால் கழுவிட்டு திருநள்ளாறு பகவான் சன்னிதானத்தில் அங்கே இருக்கிற சிவன் தான் கும்பிடணும். எல்லாமே சனி பகவானை போய் கும்பிடுறது கிடையாது. சனிக்கே அபயம் கொடுத்தவர் அவர். அதனால் அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு விபூதி குங்குமம் வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தயவுசெய்து வச்சுட்டு வர்றது நல்லா இருக்கும். சிம்மம் தொழிலில் கவனம், வாகனத்தில் கவனம், கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அது 24 வயதிலிருந்து 99 வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் என்பதை ஞாபகத்தில். அது சிம்ம லக்னத்தில் ஏன் பிள்ளையா பிறக்காமல் 2வது பிள்ளை கடைசி பிள்ளையா பிறக்கிறாங்கன்னு தெரியல. அதில் நிறைய பேர் இப்படி ரிசர்ச் பண்ணலாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று பிறக்கும். இல்ல பிறந்தா கூட முதல் புள்ள அபார்ஷன் ஆயிடுது. அதாங்க அது பிறக்குது. அதே சமயம் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இல்லை. ஆமா. அதனால அது அடுத்த குழந்தை வரைச்சு இந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. அதையும் பார்க்கணும். அதுதான் அதனுடைய. சரி சரி சரி. கன்னியா ராசிக்காரர்கள், கன்னிக்கு புதன் தான் அதிபதி. ஸோ மிதுனத்தில் குரு வரார், அங்கேயும் புதன் தான் அதிபதி. ஸோ உங்களுடைய வீட்டுக்கு, அதாவது உங்க வீட்டுக்குன்னா உங்களுடைய புதன் அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வரார். குரு வந்து உங்களுக்கு 4க்கும் 7க்குரியவர் 10ல் வரார். அது ஒரு கேந்திரத்தில் வந்தாலும் அது தோஷம்தான். 10ல் வரக்கூடிய குரு ஒரு விஷயத்தில் பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்குறார். பெரிய விசேஷம் அது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது 5ஆம் பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே போல் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறது அதோட விசேஷம். அடுத்தது கண்ணியில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 6ஆ பார்த்தா போறாதா, பணம் கடுக்கல் வாங்கல், கிரெடிட் கார்டு பிரச்சனை, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, பெயிலுக்கு ஆர்டரு எல்லாமே தீர்ந்து சமரசம் ஆகிடும். நீங்கள் இந்த சமயத்தில் சமரசம் பண்ணிக்கினீங்கன்னா புத்திசாலிகள். ரோஷப்பட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன், அவன் ஒரு கையா நான் ஒரு கையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு இருக்கிற 1 வருஷத்துக்கு உங்கள் கை தான் மேலோங்க. குரு மாறணுன்னா மாட்டிப்பீங்க. அப்புறமா செல்வி சொன்னார் நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே கூல் டவுன் பண்ணிக்கணும். ரோஷம் பார்க்கக்கூடாதான். 10ல் இருக்கக்கூடிய குரு பதவியில் தொந்தரவு பண்ண பார்க்கும். அதனால் வேற ஒரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விடக்கூடாது. இந்த சமயத்தில் தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் குரு பண்ணி கொடுப்பார். அதே சமயம் அலர்ஜி பார்த்துக்கணும். அதே சமயம் ப்ரீத்திங் சஃபகேஷன் வராமல் பார்த்துக்கணும். அலர்ஜியால் வரும், டக்குன்னு கவனமாக இல்லைன்னா சுவாச கோளாறு வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னியா ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறனால கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் கன்னிராசி காட்டக்கூடாதான், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணுமா. ஏன்னா நேரம் வந்து சரியில்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் சும்மா சண்டை போட்டுட்டு திருப்பி ஒன்றா ஆவீங்கன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்டி இதோடு முடிச்சிரு, தேவையில்லைன்னு உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கணவனாகோ இல்லை மனைவிக்கோ சப்போர்ட் பண்ணி குடும்பத்தை கெடுத்து விடுவார்கள். அப்புறம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் மற்ற விஷயம்லாம் அந்த நம்மளுடைய இவ்வளோ நாள் இருந்த அந்த கௌரவம் பால் அடிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் தயவுசெய்து தேன் தடவை வார்த்தை, ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார். இதமாக பேசுங்கள், பெரிய பலம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதிகமாக பணம் கிடைக்கக்கூடிய ராசியில் எது வருதுன்னா கன்னி வருது. குரு வந்து தனத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால பேர் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த சமயத்தில் சும்மா குடும்ப விஷயம் ரோஷப்படுறது,
அப்பளம் எனக்கு பொரிச்சு வைக்கலன்னு சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து வச்சுக்கினா நல்லா இருக்குமான்னு யோசிக்கணும். அதாவது அவங்களுடைய ரூமில் அவங்க பொருளை யாருமே தொடக்கூடாதுன்னுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் எல்லா விதமான உரிமை இருக்கும். இவங்க எல்லா ரூமுக்கும் போவாங்க, ஆனால் இவங்க ரூமுக்கு மட்டும் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க. கன்னியா ராசிக்காரர்களும் மெடிடேஷன் பண்ணுவது உங்கள் வாழ்க்கைக்கு உடற்பயிற்சியோட மிக மிக முக்கியம். ஆழ்நிலை தியானம் கற்றுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரிய பலத்தை பெறுவார்கள். கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் மாற்றம் வந்தால் கிரகம் எப்படி கொண்டு போதோ அது போல் மாற்றத்தை பண்ணிக்கணும். அதுலேருந்து இறங்கிடாதீங்க. அந்த மாற்றம் பெரிய பொறுப்புக்கு கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் திடீரென்று லைம் லைட்டுக்கு வருவார்கள். 10ல் இருக்கக்கூடிய குரு நிறைய அனுகூலம் கிடைத்தாலும் அதே போல் இதமாக நிதானமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முடிவும் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வாட்டி செலக்ட் ஆவாங்க. அதே போல் நிறைய ட்ராவல் அதிகமாக பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டுடைய ரினியூவல் டேட்டு எல்லாம் பார்த்துக்குங்க. ஓவர்சீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிற கன்னியா ராசிக்காரர்கள்லாம் அதிகமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் மன நிம்மதி ஏற்படும். மன நிம்மதி எப்படி வரும்? அப்போ நமக்கு வந்து எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த ஃபீல்டில் நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் எல்லா விதத்திலும் இருந்தாலும் ஃபோனில் பேசுகிறச்ச மட்டும் யாரை பற்றி தப்பாக பேசாதீங்க. இன்னொருத்தரை பற்றி பேசினா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிடுவாங்க. தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் மிகப்பெரிய விசேஷத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும்.